ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசிஃப் vlog. டுடே வந்து நம்ம ஜித்தால இருக்கிற ரெட் சி பீச் தான் பார்க்க போகிறோம். வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 5:30 பிஎம். ஸோ நம்ம வந்து அப்படியே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்தீங்களா, அந்த ப்ளூ கலர் இருக்கிற ட்ராக் பார்த்தீங்கன்னா பைசைக்கிளுக்கு, அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாக்கிங்க்கு. ஸோ இது பெஸ்ட்டான ஒரு இது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் அபவுட் மேலே அங்கே தூரத்தில் தெரிய பாருங்க, ஒரு கார் நிற்கிது மேலே. என்னடா அது, நம்மளே ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறோம். நல்ல ஒரு ஜூம் பண்ணி பார்த்தா அது அந்த ரவுண்ட் அபவுட்டோட ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குது. அது ஒரு லோகோ மாதிரி வச்சுருக்காங்க. அது வேறு லெவலில் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது, பள்ளிவாசல். இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட கைவண்ணத்தை காட்டினாப்புல லைட்டாக. ஸோ பக்கத்தில் அந்த ஒரு ஜித்தாவில் கொஞ்சம் பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது இங்கே. அது எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். நைட்டில் லைட்டிங்கோட வேறு லெவலில் இருக்கும். இதுதான் அந்த பில்டிங். அப்படியே எங்களுக்குள்ளே நின்றுட்டு இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த பில்டிங். ஸோ நம்ம வந்து ஒரு வழியாக பீச் வந்து ரீச் பண்ணிட்டோம். அப்படியே சென்னை மெரினா பீச்சில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அப்படியே மறைகிறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ரெட் சி பீச் இங்கே ஜித்தாவில் இருக்கிறது. நானே இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஏரியா. செம்ம க்ளீன், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அந்த கடற்கரை ஏரியா. ஆனால் நம்ம ஊர் மாதிரி இங்கே இறங்கி குளிக்கிறது அதெல்லாம் முடியாது. ஜஸ்ட் ஒன்லி நம்ம வியூ மட்டும்தான் பார்த்துக்கலாம். கடல் வேறு லெவலில், அப்படியே ஒரு சின்ன பேப்பர் கூட கிடையாது, அந்த அளவுக்கு கடலை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த சைடில் பாருங்களேன், ஃபுல்லாக கல்லை ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு சின்ன பேப்பர், ஒரு பிட்டு கூட நம்ம பார்க்க முடியாது இங்கே. அந்த அளவுக்கு ஒரு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அந்த பிரிட்ஜில் நம்ம இந்த வீடியோலேயே நான் உங்களை கூட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே போயிருக்கோம் நம்மளும். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜுக்கு போகிற வழி. மக்கள்லாம் வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜித்தாவில் வந்து இந்த ரெட் சி மால் அதெல்லாம் இருக்குது. ரெட் சி மால் அந்த 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 லைனில் தான் இருக்குது இந்த ஏரியா. தண்ணியை பாருங்கள், அப்படியே கிறிஸ்டல் கிளியராக தெரியுதா. கீழே அந்த பவளப்பாறை மாதிரி தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து அந்த பிரிட்ஜில் இருந்து நம்ம எடுத்த அந்த வீடியோ. அப்படியே தண்ணியெல்லாம் பாருங்களேன், அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். உள்ளே இருக்கிற கல் கூட தெரியும். அந்த மாதிரி இங்கேருந்து அப்படியே ஒரு ஜூம் பண்ணி நம்ம அந்த ஒரு பில்டிங் வழியாக வந்தோம் பாருங்கள். அந்த பில்டிங் தான் இது இப்போ நம்ம ஜூம் பண்ணுறது. அப்படியே ஜூம் பண்ணி இந்த பில்டிங்லேருந்து அப்படியே நம்ம இங்கே வந்திருக்கோம். வேறு லெவலில் ஒரு ஃபீல். நம்ம என்னமோ இந்தியாவிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு கொண்டு போயிடுச்சு. பார்த்திங்கன்னா தென்னை மரம், அப்படி வேறு லெவல். நம்ம வந்து சீனரியில் பார்ப்போம் தெரியுமா, அது மாதிரி அப்படி நண்பர்களோட லைட்டாக ஒரு சின்ன ஸ்னாப். அந்த லைட்டோட சொன்னோம் பார்த்தீங்களா, பின்னாடி அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து ஆக்சுவல் நைட் வியூ இந்த பீச்சோட. அப்படியே இருட்டுறதுக்கான டைம் ஆயிடுச்சு. பொழுது லைட்டாக அப்படியே சாய்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜூமில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல் தான் ஹில்டன் ஹோட்டலு. இங்கே ஜித்தாவில் இருக்கிற அநேக நபர்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் வந்து தெரியும் கண்டிப்பாக. அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக இது பண்ணுறேன். இதுதான் இது ஆக்சுவல் நைட் வியூ இந்த ஏரியாவோட. நான் அந்த பில்டிங் சொல்லியிருப்பேன் பாருங்கள், லைட் எரியுதுன்னு. அந்த லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தான் அது. வேறு லெவலில் இருக்கும். சரியான ஒரு ஸ்பாட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, நம்ம ஃபேமிலியோடவும் சரி ஃப்ரெண்ட்ஸோடவும் சரி. ஆக்சுவலி இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா வீடியோ செல்ஃபி எடுக்கிறதுக்கு பைத்தியக்காரங்க அதுக்குள்ளே 2 ஃபோன்லாம் பேசிட்டு நிற்கிறாங்க. என்னத்த சொல்ல, அப்படி தான். ஓகே காய்ஸ், இதோட பார்ட் 2 வீடியோ வந்து வரும். ஸோ ஸ்டே டியூன்.